இஃப் யூ கிவ் டு காட் டோன்ட் வரி. கர்த்தரிடத்தில் நீங்கள் கொடுத்தால் அதை பற்றி கவலைப்படக்கூடாது. பாருங்கள், நிறைய பேர் ஆண்டவரிடத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை, நம்ம ப்ரேயரை எல்லாமே ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். ஆனால் என்னென்னா, கவலை இருந்துனே இருக்கும். ஒரு கவலை, ஏதாவது ஒரு மன கஷ்டம் அப்படி சொல்லினே இருப்போம். நம்ம ஏதோ எனக்கு கஷ்டமாக இருக்குங்க, என்னன்னே தெரியல, ஜெபம் பண்ணிங்களா, ப்ரேயர்லாம் பண்ணேன் நான், கடவுள் செய்வார் நம்பிக்கை இருக்கா? இல்லை, கடவுள் கண்டிப்பாக செய்வார், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. அப்போ ஏன் கவலைப்படுறீங்க? இல்லை, கஷ்டமாக இருக்குது அப்படி. பாருங்கள், ஆண்டவர்கிட்ட நம்ம ஒரு விஷயத்தை கொடுத்துட்டா அதை பற்றி ஒரி பண்ணுறோம் அப்படின்னா முழுதுமாய் ஆண்டவர்கிட்ட கொடுக்கலன்னு அர்த்தம், இல்லைன்னா ஆண்டவரை முழுதுமாய் நீங்கள் நம்பலைன்னு அர்த்தம். இது ரெண்டு தான் காரணம். ஒரு வாட்டி அண்ணான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க ஆண்டவரிடத்தில் போய், அந்த ஆலயத்தில் போய் அவங்க போய் அழுது ஆண்டவர்கிட்ட ஒரு குழந்தை கேட்குறாங்க. அப்போது அங்கே இருந்த ஒரு ப்ரீஸ்ட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏலின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, கர்த்தர் நீ என்ன ஜெபம் பண்ணி அதன்படி கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறார். அப்போது அதன்படி அவர்கள் விசுவாசித்து என்ன பண்ணுறாங்க, அதற்கப்புறமா அவங்க கவலையே படலை, அவங்க மன கஷ்டமே படலை அப்படின்னு வசனம் சொல்லு, பைபிளில் சொல்லு. அப்போ பாருங்கள், கர்த்தர் கொடுத்து விட்டார் என்று நீங்கள் நம்பினா தான் உங்களுக்குள்ள முழு சமாதானம் இருக்கும். ஆண்டவர் எனக்கு கொடுத்து விட்டார், நான் ப்ரேயர் பண்ண ஆண்டவர் எனக்கு கொடுத்துட்டார் என்று நீங்கள் கவலைப்படாமல் இருங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார்.